வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லி சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துருச்சு. இந்த வீடியோவில் நாம் 10 கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இருக்கக்கூடிய 70 தொகுதியில் 36+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். களத்தில் பிஜேபி, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மும்முனை போட்டி நிலவுகிறது. ஸோ நேரடியாக நம்ம ஒவ்வொரு கருத்து கணிப்பு முடிவுகளாக பார்த்துட்டு 10ல் எத்தனை யாருக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதலாவது மேட்ரிஸினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் பார்க்கும் பொழுது பிஜேபி 35லேருந்து 40, காங்கிரஸ் 0லேருந்து 1, ஆம் ஆத்மி 32லேருந்து 37ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆம் ஆத்மி மேக்சிமம் பிடித்தார்கள்னா ஆம் ஆத்மிக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பீப்புள்ஸ் பல்ஸ் இவர்களினுடைய கருத்து கணிப்பு பார்த்தோம்னா பிஜேபி 51லேருந்து 60, ஆம் ஆத்மி 10லேருந்து 19. இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது. பி மார்க் பிஜேபி 39லேருந்து 49, காங்கிரஸ் 0லேருந்து 1, ஆம் ஆத்மி 21லேருந்து 31. இவர்களும் பிஜேபிக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் பிஜேபி 39லேருந்து 44, காங்கிரஸ் 2லேருந்து 3, ஆம் ஆத்மி 25லேருந்து 38. ஸோ இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது இங்கே பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜேவிசி இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது பிஜேபி 39லேருந்து 45, காங்கிரஸ் 0லேருந்து 2, ஆம் ஆத்மி 22லேருந்து 31ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பீப்புள்ஸ் இன்சைட் இவர்கள் பிஜேபிக்கு 40லேருந்து 44, காங்கிரஸ் 0லேருந்து 1, ஆம் ஆத்மி 25லேருந்து 29. இவர்களும் பிஜேபின்னு சொல்லியிருக்கிறாங்க. போல் டைரி பிஜேபி 42லேருந்து 50, காங்கிரஸ் 0லேருந்து 2, ஆம் ஆத்மி 18லேருந்து 25. இவர்களும் பிஜேபின்னு சொல்லியிருக்கிறாங்க. வி ப்ரிசைட் இவர்கள் பிஜேபி 18லேருந்து 23, காங்கிரஸ் 0லேருந்து 1, ஆம் ஆத்மி 46லேருந்து 52. இவர்கள் தான் ஆம் ஆத்மின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது டிவி ரிசர்ச் பிஜேபி 36லேருந்து 44, காங்கிரஸுக்கு வாய்ப்பே இல்லை, ஆம் ஆத்மி 26லேருந்து 34. இவர்களும் பிஜேபின்னு சொல்கிறாங்க. சுதர்ஷன் டிவி பிஜேபி 34லேருந்து 37, காங்கிரஸ் 0லேருந்து 2, ஆம் ஆத்மி 33லேருந்து 36. ஸோ இதில் நம்ம ஓவராலாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 8 கருத்து கணிப்பு முடிவுகள் பிஜேபிக்கு தான் பெருவாரியான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்பு முடிவு ஆம் ஆத்மி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்பு முடிவு 2 பேருக்குமே டஃப் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள், பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் அங்கே பிஜேபியினுடைய கவர்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 27 வருஷத்துக்கு அப்புறமா பிஜேபி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தில்லியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இதே மாதிரி தான் ரிசல்ட்ஸில் வருதா, இதில் வேறு ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 8ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.